ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க. உங்கள் டைம் எடுத்து எனக்காக வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு சம்மர் பிரேக்குக்கு போயிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் நிறைய வீடியோ விட்டு போச்சு. ஸோ வந்ததுலேருந்தே ஒரே பிஸி. நம்மளுக்கு வந்து வில்லேஜ் குக்கிங்லேருந்து வந்தாங்க, அப்புறம் தீபாவளி வந்துச்சு, அப்புறம் ஸோ இந்த மாதிரி வரிசையாக செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்ததுனால அதில் ஃபோக்கஸ் ஜாஸ்தி ஆயிட்டனால நம்ம வந்து இந்தியா வீடியோலாம் போட முடியல. ஸோ அதுதான் சரி, ஒரு 2-3 வீடியோ மட்டும் பெண்டிங் இருக்குது. ஸோ அதை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து என்னதுன்னா, நம்ம வந்து இந்தியாவில் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வீட்டில் வந்து இந்த பனை பழம் இருக்குல்ல, பனை மரத்துல இருந்து கிடைக்கிற பழம், அதை வச்சு ஒரு ஸ்வீட் மாதிரி செஞ்சாங்க. ஸோ இதில் வந்துட்டு அந்த பனை நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் அந்த பனம் பழத்தை வந்து எடுத்து அந்த தோல் எல்லாம் மேலாப்புல இருக்க ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு அதை அப்படியே குக்கர்ல வச்சு வேக வைக்கிறாங்க. கொஞ்சோண்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை மட்டும் போட்டுட்டு அதை வேக வைக்கிறாங்க. ஆனா இப்போ வந்து நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் தான் போட்டாங்க, மறந்துட்டாங்க போல. ஸோ அதனால அதுதான் போட்டாங்க. அதை வந்து கலக்கி நம்ம வந்து அந்த பனம் பழத்தை வந்து சாப்பிட்டோம். நாங்கள் சின்ன பிள்ளைல இருக்கும் போதெல்லாம் நம்ம பனம் பழம் சாப்பிட்ருக்குறோம். பட் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டதில்ல. அப்படியே மரத்துல இருந்து விழுந்திருக்கும் இல்லையா, நொங்கு அதெல்லாம் வர்றப்போ ஒன்று 2 பழமாயிரும். ஸோ அதை மட்டும் அப்படியே வந்து நம்ம வந்து பிச்சு சாப்பிட்ருக்குறோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. பட் எனக்கு அவ்வளவா பிடிக்கல. அப்புறம் வந்து நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரி டே பார்த்தோன்னா, பயங்கர ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு, எல்லாம் ஃப்ரூட்ஸ் தான். அப்புறம் வந்து கூழ், இந்த மாதிரி வந்து பயங்கர ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு தான் நம்ம வந்து அவங்க வீட்டில் இருக்கிற வரையும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்டோம். ரொம்ப உடம்பே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஹெல்தி ஈட்டிங் வந்து எல்லா நாட்களையும் நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா? அதனால கிடைக்கிறப்ப நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து என்ன படம், கூலி படத்துக்கு போறோம். ஜெயிலர்னு தப்பா வாயில வந்துருச்சு. கூலி படத்துக்கு போறோம். மக்கள் எல்லாம் ஆரவாரமாக கூலி படத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். பின்னாலும் சரி முன்னாலும் சரி. ஹலோ சப்பு, இப்ப சப்பு சென்று கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மால்ல இருக்குது. மால்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் அழகழகா இருக்குது, ஆசையா இருக்குது. செம்ம ஜாலியா இருக்கும் போது செம்ம கத்து படம் பார்க்க போறோம். ஸோ வாங்க, நாங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கோம் அப்படின்னா, செம்ம எக்ஸைட்டடா இருக்கோம். இப்போ மணி வந்து 11:30 ஆகுது. ஸோ 11:30 ஷோ. 11:30க்குலாம் அந்த படம் பார்த்துட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு. ஸோ இது செகண்ட் ஷோலாம் 10:30க்கு ஆரம்பிச்சிடும் சென்னையிலலாம். இப்போ நான் மதுரையிலேருந்து பார்க்குறோம். 11:30 ஷோ. நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா அப்படி ஜே இப்படி போனாதான் உண்டு. ஓகேவா? சூப்பரு. படம் ஸ்டார்ட் ஆனதுதான் போதும், எடுத்தேன் பாரு தூக்கம். கடைசி முடிகிற வரைக்கும் ஒரே தூக்கம்தான். எப்போ வந்து சவுண்ட் எல்லாம் ஆஃப் ஆச்சோ அப்போதான் முழிச்சேன். ஸோ அந்த அளவுக்கு பயங்கர டயர்டு. நம்மளுக்கு ஜெட்லாக் இதெல்லாம் சேர்த்து வந்து நம்மளுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. இது வந்து அடுத்த நாள் வந்து லஞ்சுக்கு தான் செஞ்சோம். ஐர மீன் குழம்பு சூப்பரா செஞ்சாச்சு. ஐர மீன் வந்து அங்கே வந்து மதுரையில தான் கிடைக்கும் மெயினா. அது வந்து படியில தருவாங்க. இந்த அரைப்படி, ஒரு படி அப்படிலாம் இருக்கும்ல, அதுல வந்து காப்படியில தான் தருவாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இவ்வளோண்டு மீன் வந்து எப்படி ஒரு 1500 ரூபாய்க்கு மேல இருக்கும். ஸோ இந்த மீன் வந்து உள்ள எல்லாம் கிளீன் பண்ண முடியாது, குடலெல்லாம் கிளீன் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோர் இருக்குல்ல, மோர்ல கொஞ்சமா உப்பு போட்டு கூட, இல்லை உப்பு போடாம கூட அந்த மீனெல்லாம் அதில் போட்டுருவாங்க. அந்த மீனெல்லாம் என்ன பண்ணும், அந்த மோரை குடிச்சு வயிறு கும்முனாயி எல்லாத்தையும் வயிற்றுல இருக்கிறது எல்லாமே கக்கிருமா. அப்போ வந்து வயிறு கிளீன் ஆகும், இன்டெஸ்டைன்லாம் வந்து கிளீன் ஆயிரும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு மண் சட்டியில
கொஞ்சம் கல் இருக்க மண் சட்டி சொல்லுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் உப்பு கல் உப்பு கூட போட்டு அந்த மண் சட்டியில கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அதுல இருக்க தேவையில்லாத கொஞ்சம் பெரிய மீனா இருந்துச்சுன்னா அதுல இருந்து செதில் எல்லாமே வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். செம்ம ஃபன்னா இருந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ஐர மீன் எல்லாம் சாப்பிட்டு. ஆனா என்னன்னா சாகவே இல்லை. ஒரு 3/4 மணி நேரம் கூட நாம வந்து மூடி போட்டு வச்சிருந்தோம். ஆனா வந்து சாகவே இல்லை. இப்போ இருக்கிற பால் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மீனுக்கு வந்து ஒன்றும் செய்யல போல. ஸோ ஒரு வழியா ஒரு பாருங்க, இது 3/4 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறேன். அப்படி இருந்தாலும் அது வந்து இன்னும் வந்து முண்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலே மசாலா அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ டக்குன்னு வந்து ஐர மீன் வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு லஞ்ச் வந்து செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஆனா அந்த பசங்க தான் வந்து ஐர மீன் வந்து கண்ணெல்லாம் மீனுக்குள்ள குழம்புல தெரியும்ல, ஸோ வந்து அதை சாப்பிடாம பயந்துகிட்டே இருந்தாங்க. அதை வந்து முள்ளு பிச்சு கொடுங்க, முள்ளு இருக்கும், முள்ளு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாங்க பெரியவங்கலாம் ஒரு பிடிச்சாச்சு ஐர மீன் குழம்பு வச்சு. ஸோ ஈவினிங் வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு தான் இப்போ ஆட்டோவில் தான் போயிட்டு இருக்கிறோம். என் பொண்ணுக்கு வந்து இங்கே ஆட்டோ டிராவல் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. என்னன்னா கொஞ்சம் வந்து தூசி இருந்துச்சு, அப்பப்போ மழை பெய்யறப்போ கொஞ்சம் சாரல்லாம் மேலே அடிச்சிச்சு. ஆனால் வந்து ஆட்டோவில் போகிறது தான் நாங்கள் வந்து விருப்பப்பட்டோம். எப்பவும் போல மதுரை வந்து ஜேன்னு இருந்துச்சு. ஸோ ஈவினிங் டயத்தில் இந்த மீனாட்சி அம்மன் கோவில் சைடு அதெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப எப்போவுமே ஆசைப்படுவோம். ஸோ அதுதான் இப்போ போயிட்டு இருக்கிறோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அகெயின் ஹெல்தி ஃபுட்டு தான் நம்மளுக்கு. கேரட் போட்டு அதில் சாலட் மாதிரி, அப்புறம் ஒரு வந்து பைனாப்பிள் ஜூஸு, அப்புறம் வந்து பலாக்கொட்டை அவிச்சது, அப்புறம் தக்காளி சட்னி, அப்புறம் கொத்தமல்லி சட்னி. இது வந்து வாழைப்பழம், அப்புறம் வந்து வெல்லம் போட்ட ஒரு ஸ்வீட் மாதிரி பஞ்சாமிர்தம் மாதிரி செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு கார்ன் அவிச்சது. ஸோ இதெல்லாம் தான் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பவர் பிரேக்ஃபாஸ்ட். அன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் வந்து சபரிஸ்னு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலு தெப்பக்குளத்து பக்கத்துல இருக்குது, அங்கதான் போய் சாப்பிட்டோம். என் பொண்ணு ஒரே சண்டை, நான் வெஜிடேரியன் ஹோட்டல் இல்லையா இது, நான் வெஜிடேரியன் நினைச்சிட்டுல வந்தேன், என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. நம்ம வந்து எப்போ இந்தியாவுக்கு வந்தாலும் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிடுவோம். எப்போவுமே சென்னையில் பண்ணுவோம். ஸோ இந்த தடவை மதுரையில் நிறைய நம்மளுக்கு டைம் இருந்ததுனால மதுரையில் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஃபாஸ்டிங்கில் தான் வந்தோம். காலையில் ஒன்றும் சாப்பிடல. ஃபர்ஸ்ட் ஞாபகம் இல்லை, அப்புறம் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, சரி ஒன்றும் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். எதுவும் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கலை, ஜஸ்ட் ஃபோன் பண்ணி கேட்டோம், வரலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு நேராகவே வந்துட்டோம். ஸோ ஓகே. ஸோ இது வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் தான். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கல இருந்து எல்லா டெஸ்ட்டுமே நம்மளுக்கு பண்ணாங்க. ட்ரெட்மில் டெஸ்ட் வரைக்கும் எல்லா டெஸ்ட்டுமே முடிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லேப் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அண்ட் அந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்ஸை வந்து பார்க்க வச்சாங்க. ஸோ டயட்டீஷியன்ல இருந்து நம்மளுக்கு கார்டியோல இருந்து எல்லா டாக்டர்ஸும் மத்தியானத்துக்கு மேலே வரிசையாக பார்த்து அந்த டாக்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 5 o'clock ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஹெல்த் செக்அப்லாம் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஃபுல் டே ஆயிரும். நம்மனாவது மதுரையில் ஸ்டே பண்ணியிருக்கிறோம். சில பேர்லாம் வில்லேஜ்ல இருந்து வந்து இங்கே மதுரையில் ஹோல் டே ஸ்டே பண்ணிட்டு ஹெல்த் செக்அப்லாம் முடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்காவது பிளான் இருந்துச்சுன்னா ஃபுல் டே வந்து இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அங்கேயே ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபாஸ்டிங்கில் வந்திருப்போம் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் பிளட் செக்அப் முடிச்சோடனே அங்கேயே அந்த பேக்கேஜ்லேயே பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட் ஆகிருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் லேட்டாக 10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா லஞ்ச் தருவாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டு தரமாட்டாங்க, லஞ்ச் தருவாங்க. ஸோ நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு, ஒரு வடை, ஒரு முட்டை வச்சு, தோசை, இட்லி, சட்னி, சாம்பார், அப்புறம் ஒரு நல்ல காஃபி, கொஞ்சம் வெண்பொங்கல் இதெல்லாம் வச்சு செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. அன்னைக்கு ஈவினிங் வந்து என் ஹஸ்பண்டோட இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே எடுத்த வீடியோ தான் இது. நம்மளும் சாப்பிடணும்ல, அவங்க எல்லாம் சாப்பிட்டு குட்டி பாப்பா இருக்கும்போது சாப்பிட்டு பிக் கேர்ள் ஆனாங்க. நீங்களும் இப்ப சாப்பிட்டீங்கன்னா பிக் கேர்ள் ஆயிருவீங்கல்ல, அதுக்குதான் சொல்றேன். சரியா? நிறைய சாப்பிடக்கூடாது, ஸ்வீட்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது. சரியா? நீ வந்து ஜிலேபியும் ஸ்வீட்டு தான், நாளைக்கு காலையில சாப்பிட்டா போதும். சரியா? டெய்லி சாப்பிடக்கூடாது. சரியா? அப்புறமா பல்லுல எல்லாம் பூச்சி வந்துரும்டா, அதனால நிறைய சாப்பிடக்கூடாது. சரியா? நீங்க குட் கேர்ளா இருக்கிறீங்க. சொச்சோ
முட்டை இல்ல சாப்பிட கூடாது பாப்பா, கொஞ்சமா சாப்பிடணும். ஸ்வீட் கம்மியா, ஸ்வீட் நிறைய சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஓகே, பல்லுக்குள்ள கேவிட்டிஸ் வரும். பூச்சி இருக்குல்ல, பூச்சி போய் உன் பல்லெல்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பிட்ரும். அப்போ ஒரு நாள் என்னாச்சு, நானும் சின்ன பிள்ளைய பூச்சி ஸ்வீட் சாப்பிட்டேன்னா இந்த இடத்துல பல்லு பெரிய ஓட்டையா வந்துருச்சு. இங்கெல்லாம் பயங்கரமா வலிச்சிச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் வந்து உள்ள ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஒரு மிஷினை வச்சு சொல்லு விட்டு பயங்கரமா வலிச்சிச்சு. அப்படி செய்யக்கூடாது சரியா? நிறைய ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. அப்புறமா அங்கே வா, இன்னும் முடிக்கல நான். அப்புறம் வாயில பூச்சி இருந்துச்சா, அதுக்கப்புறம் என்ன சாப்பிடுறதுல எங்க போகும்? சாப்பிட்டா ஃபுட்டு எங்க போகும்? வயிற்றுக்குள்ள. அப்ப வயிற்றுக்குள்ள பூச்சி வரும். வயிற்றுக்குள்ள பெரிய பெரிய பூச்சி புழு இருக்கு, பாத்திருக்கியா? புழு எப்படி இருக்கும்? புழு எப்படி இருக்கும்? ஸ்லாண்டிங் லைனாவா இருக்கும், கர்வ்டு அப்படி இப்படி சிங் சக்கான்னு போகும் தெரியுமா? புழு அது வயிற்றுக்குள்ள இருக்கும். அப்ப என்ன பண்ணும்? வயிற்றுக்குள்ள நீ சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் அதுவே சாப்பிட்டுரும். ஓகேவா? அதனால நிறைய ஸ்வீட் சாப்பிடாதீங்க சரியா? கொஞ்சமா சாப்பிட. ஓகே, நீங்க குட் கேர்ள் தானே? செல்லக்குட்டி குட் கேர்ள், சின்ன பேச்சு கேட்பீங்கல்ல. இப்ப போடுங்க, எடுக்கலாம் வீடியோ. இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க, இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. சூப்பர், வெரி குட், சூப்பர்டா, வெரி குட். அதை எடுத்துருங்க, பர்பிள் கலர்ல இருக்கிறத எடுத்துருங்க. எடுத்துட்டு இன்னொரு கலர் ட்ரை பண்ணுங்க. இங்க இருந்து போட்டா பாட்டி கிட்ட போ, ரொம்ப கிட்ட இல்ல அதுக்குன்ட்டு. அங்கிள் நின்னுட்டே போட்டுருவாங்க, ஈஸியா ரீச். Ready, start. Oh, cute, nice. One more time, one more time. Go. Yay. Good. பாப்பா குட்டி கூட நாம வந்து இன்னைக்கு வந்து கோனார் மெஸ் வந்திருக்கோம். எப்போ மதுரைக்கு வந்தாலும் நாங்க மறக்காம ஒரு இடத்துக்கு போறோம்னா அது வந்து கோனார் மெஸ் தான். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து போவோம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நம்ம டின்னருக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ அந்த கடை உள்ள வந்து கறி தோசை இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அது எப்படி உருவான கதை அப்படின்னு தான் இதுல வந்து அழகா நோட்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டே இருந்தோம். அதுக்குள்ளே சாப்பாடு வர்ற வரைக்கும் அதெல்லாம் ரீட் பண்ணிட்டு இருந்தோம். உனக்கு என்ன வேணும்? என்ன இருக்கும் வேணுமா? தோசை பிடிக்குமா, இடியாப்பம் பிடிக்குமா? தோசை. வெக்கமாடியா? வெக்கமா வருதா உனக்கு? உடல் குழம்பு என்னமா வேணும்? வாங்கிதா? ரெண்டு வாங்கிதா? என்ன பண்ணலாம்? லைட்டா This is mutton.
அது உனக்கு வந்து ஏதோ வச்சிருக்காங்க இது அப்படி போட்டு சாப்பிட்டு கறி தோசையை சாப்பிடாம உட்கார்ந்து ரெண்டு பேசிட்டு இருக்குதுங்க. நல்லா சாப்பிட்டாச்சு. கறி தோசை செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அப்புறம் குடல் குழம்பு சாப்பிட்டோம், நல்லி எலும்பு சாப்பிட்டோம், மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா சாப்பிட்டோம். ஸோ அதுலேயே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் இடியாப்பம் சாப்பிட்டாங்க. அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே செம்ம என்ஜாய் பண்ணோம். எப்படி இருந்துச்சு ஃபுட்டு? சூப்பர். ஆனா நீ வேணா ஒண்ணுமே வேணாம். பாப்பா என்ன சாப்பிட்டா? சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு. தோசை சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. எத்தனை தோசை? ஒரு தோசை தானா? காரமா இருந்துச்சா? ஓகே ஓகே, வச்சிரு 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 வச்சிரு, அதெல்லாம் பண்ணாத. கோனார் கடை, கோனார் கடைக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியில வந்து பீடா வித்தாங்க. ஸோ எல்லாரும் ஆளுக்கு ஒரு பீடா வாங்கி சாப்பிடலான்னு தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவே ஒரு பெரிய கலை ஆக்சுவலா. நல்ல வெத்தலையை வச்சு அதுக்கு மேல அந்த குல்கந்து, அப்புறம் வந்து சீரகம், சோம்பு இதெல்லாம் வச்சு, அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு, பேரிச்சம்பளம் எல்லாம் வச்சு, அப்புறம் என்னென்னமோ வச்சாங்க. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன். இதுவே ஒரு கலை. இந்த ஒரு ஸ்கில் தெரிஞ்சாலே நம்ம லைஃப்ல வந்து நிறைய சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது வந்து என்ன பண்றது அப்படின்னு ஒன்றும் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பீடா கடையை போட்டு உட்கார்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பீடா எவ்வளோ தெரியுமா? இங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால வந்து இந்த ஒரு பீடாவே நம்மளுக்கு வந்து நிறைய காசு தரும். ஆக்சுவலா நம்ம தான் ஆக்சுவலா கடைசி. ஸோ அதனால அந்த அண்ணா வந்து பயங்கர தாராளமா மிச்சம் இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி வந்து நம்ம வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு அப்புறம் இன்னொரு 4-5 பேர் ஃபேமிலிஸ் மட்டும் தான் உள்ள இருந்தாங்க. ஸோ அதனால நல்லா திருப்தியா இருந்துச்சு. அது வந்து அந்த வெத்தலை ஃபுல்லுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த உள்ள ஸ்டஃப் பண்ணி நம்மளுக்கு ஆக்சுவலா வாய்க்குள்ளேயே நுழைக்கவே முடியல. வாயோட பெருசா இருந்துச்சு. ஸோ கஷ்டப்பட்டு தான் வாய்க்குள்ள நுழைச்சு ஃபுல்லு. ஏன்னா அதை தனித்தனியா பிச்சு சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ அதனால கஷ்டப்பட்டு வாய்க்குள்ள வந்து நுழைச்சிட்டு இருந்தோம். பெருசா இருக்கு, வாய்க்குள்ள எப்படி போடுறது? பானிபூரி மாதிரி. இது வந்து நெக்ஸ்ட் டே வீடியோ. இது நெக்ஸ்ட் டே வந்து இவர் வந்து நம்மளுக்கு ஒரு தம்பி. இவருக்கு வந்து இன்னைக்கு கல்யாண நாள். ஸோ அதனால சர்ப்ரைஸா நாங்க வந்து அவருக்காக ஒரு கேக் வாங்கிட்டு போய் நம்ம வந்து கட் பண்ண வச்சோம். தே வர் சோ ஹாப்பி. ரொம்ப வருஷமா வந்து நம்ம வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால வந்து அவரும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி தான். கூட பிறக்காட்டினாலும் கூட பிறந்த தம்பி மாதிரி இவர். ஸோ இவரோட ஆனிவர்சரி தான் இப்போ கொண்டாட போறோம். சூப்பர், வெரி குட். கம் ஆன், இந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட் பண்ணுங்க. 3 பேர் சேர்ந்து இல்லைங்க. எனக்கு வேண்டாம். Happy anniversary to you. Happy anniversary to you. Happy anniversary to us. Happy anniversary to you. May God bless you. May God bless you. May God bless you, dear. Happy anniversary. அவளுக்கு வாங்கி கொடு. நீ கட் பண்ணி அவளுக்கு விட்டுறா. குட். சூப்பர். 2
மம்மி கொடுங்க. அம்மா கொடுங்க. இந்தா அங்க வாங்க. கொடுங்க. குட், நல்லா இருக்கு கேக். முடியாதா? கடி. டயா. Thank you. No. அக்காக்கு தான் ஃபர்ஸ்ட். அக்காக்கு தான். அக்கா பாருங்க. நிறைய முடிதாங்க. ரொம்ப பெரிய பீஸ் சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. நைஸ். Thank you மா. இருக்குடா, நாங்க தான் thank you சொல்லணும். ஐயோ இல்ல. Thank you so much. மாமாக்கு சொல்லு. மாமாக்கு அக்காக்கு thank you சொல்லு. ஸ்மைல் பண்ணு. கேக் போதுடா. இது மாட்டவா. அவங்களோட கல்யாண நாளை எங்களோட செலிப்ரேட் பண்ணது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ நாங்க எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது மாதிரி நிறைய பேரை சந்தோஷப்படுத்தின சந்தோஷத்துல நாங்க வந்து மதுரையில இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியா இப்போ வந்து சென்னைக்கு கிளம்பிட்டோம். நாங்க வரும்போதே பரோட்டா வந்து கடையில வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின்ல உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எத்தனை பேருக்கு இது மாதிரி ட்ரெயின்ல அது உங்களுக்கு பிடிச்ச பிரியாணியோ பரோட்டாவோ சாப்பிடும்போது அண்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்து சாப்பிடும்போது அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லுமே அந்த மசாலா ஸ்மெல்லு, பரோட்டா குருமா ஸ்மெல் இருக்கும்ல, சால்னாவோட ஸ்மெல் அடிக்கும் போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கும். அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் நாம மட்டும் இல்லாம நிறைய பேர் நிறைய உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு பிக்னிக் மாதிரி, மினி பிக்னிக் மாதிரி அவங்க வந்து எப்பவுமே ஃபீல் பண்ணுவோம். ஸோ எப்போ ட்ரெயின் டிராவல் பண்ணாலும் அது ஒரு சாப்பிட்ற டைம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து ட்ரெயின்ல சாப்பிட்றதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஈவன் 8 o'clock ட்ரெயின் கூட நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ஏறி இருக்கலாம், பட் ஆனா வந்து அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எப்பவுமே பிளான் பண்ணுவோம். ஸோ அடுத்து இன்னும் 2-3 வீடியோஸ் வந்துட்டு இருக்குது, அதுவும் கண்டிப்பா பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. ஸோ தட் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து பாக்குற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.